மாவட்டத்தில் அதிகமாக பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இது போன்ற அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லா இடத்துலையும் கோத்தகிரி பெஞ்சிருக்கு. தேனி, தென்காசி, ராமநாதபுரம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த விதமான அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இது இல்லை. நல்லபடியாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21-22 தான் அதிகமாக மழை பெய்யும், புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். கேம்பில் தங்குறதோ அவங்கள அப்புறப்படுத்துறதோ, கடலோரம் இருக்கிறவங்க ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறது தான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய எல்லா கலெக்டரையும் சிஸ்டம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கோம். இடங்களை கொண்டு வைக்கிற முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிவிடுவோம். அந்த 2 நாள் அதையும் பண்ணிவிடுவோம் சார். வரக்கூடிய வானிலை சென்னையிலுமே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸ் எடுத்துருக்காங்க? இது இப்போ இல்லை, ஏறக்குறைய 2-3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. வானிலை ஆய்வு மையம் கோஆபரேஷன் எப்படி சார்? மழையை சமாளிக்க சென்னை சார். மைக் கிட்ட பிடிங்க சார். थैंक यू சார். ஹேப்பி தீபாவளி சார். ஹேப்பி தீபாவளி. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். இன்னும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கூறியது முற்றிலும் தவறான தகவல் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கூறியிருக்கிறார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தற்போது முதலமைச்சர் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கொடுத்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் அதிகமாக பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இது போன்ற அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லா இடத்துலையும் கோத்தகிரி பெஞ்சிருக்கு. தேனி, தென்காசி, ராமநாதபுரம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த விதமான அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இது இல்லை. நல்லபடியாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21-22 தான் அதிகமாக மழை பெய்யும், புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். கேம்பில் தங்குறதோ அவங்கள அப்புறப்படுத்துறதோ, கடலோரம் இருக்கிறவங்க ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறது தான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய எல்லா கலெக்டரையும் சிஸ்டம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கோம். இடங்களை கொண்டு வைக்கிற முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிவிடுவோம். அந்த 2 நாள் அதையும் பண்ணிவிடுவோம் சார். வரக்கூடிய வானிலை சென்னையிலுமே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸ் எடுத்துருக்காங்க? இது இப்போ இல்லை, ஏறக்குறைய 2-3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.